டிவிகே கட்சி, அதாவது ஓட்டை வந்து எக்ஸ்ட்ரா வாக்காளரை சேர்ப்பதில்லை, எக்ஸ்ட்ரா வாக்காளர்களை சேர்த்து வெற்றி பெறுவதில்லை. அதே மாதிரி தேர்தல் அதிகாரிகளும் மதுரை நீதிமன்றம், சிபிஐ கோர்ட்டும் 6ADJ நீதிமன்றமும் பார்க்க வேண்டும் இந்த டேக்கு. அதுபோக விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்த வீடியோவை பகிருங்கள். எவனாவதும் ஒரு வீடியோ வெளிப்படுத்துகிறான் என்றால் அவனுடைய செல் நம்பரை அந்த வீடியோவில் எட்டிங்கில், அதாவது பப்ளிக்காக போட்டிருக்கணும். அதுக்கு பேர் தான் உண்மையான வீடியோ. அந்த வீடியோ எல்லா மக்களுக்கும் பகிரக்கூடிய வீடியோ, தெரிந்து கொள்ளுங்க. உலகத்திலே இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் இந்த கரூர் சம்பவத்தை பற்றி அதிகமாக பேசுகிறீங்க. கரூர் சம்பவம் அதை ஒதுக்கி வைத்து விட்டு வந்து அனைத்து சாதி மக்களும் அனைத்து மதத்தை சார்ந்த மக்களையும் இந்த மிஷினை வைத்து ஏமாற்றிருக்கிறாங்க. இந்த மிஷினை வைத்து ஏமாற்றிருக்காங்கன்ட்டு நான் ஜெயபாண்டி வாயில் சொல்லலை. இதை நேரடி ஒளிபரப்பில் நிகழ்த்தி காட்ட நான் தயாராக இருக்கேன். ஆகையால் 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த நேரடி ஒளிபரப்பு, அதாவது கிரிக்கெட்டு, கபடி எல்லாத்துமே, ஹாக்கி எல்லாத்துமே நேரடி ஒளிபரப்பு காட்டுறீங்க. இந்த மிஷினை நேரடி ஒளிபரப்பில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினில் எப்படி ஓட்டை திருடி வெற்றி பெற முடியும்னு நிரூபித்து காட்ட தயாராக இருக்கிறேன். அது எப்படின்னா, இப்போ 15 வருஷமாக ஆண்ட கட்சி பிஜேபி, காங்கிரஸு, இந்த 2 பேரும் ஆளுக்கு 100 ஓட்டு போடட்டும். நேரடி ஒளிபரப்பில் எல்லா பொதுமக்களும் பார்ப்பாங்க. ஆமாங்க, பிஜேபிக்கு தாமரை சின்னத்துக்கு 100 ஓட்டு போட்டார் மோடி, ராகுல் காந்தி கை சின்னத்துக்கு 100 ஓட்டு போட்டார். ஆனால் இந்த டிவிகே விஜய் 100 ஓட்டு போடட்டும். இவங்க 3 பேருமே ஓட்டு போடுறாங்க. இந்த 3 பேருமே ஓட்டு போடும்போது ஆளுக்கு 100 ஓட்டு, மொத்தம் 300 ஓட்டு. 300 ஓட்டில் நான் விஜயவை 150 ஓட்டில் வெற்றி பெற வைக்கிறேன். அப்படியே இல்லை 200 ஓட்டில் வெற்றி பெற வைக்கணுமா, வெற்றி பெற வைக்கிறேன். அப்போ நேரடி ஒளிபரப்பில் ஜெயபாண்டி நானும் ஏமாற்ற முடியாது. இவர்கள் ஓட்டு போடுறாங்கள்ல நேரடி ஒளிபரப்பில், அதை எல்லா பொதுமக்களும் பார்க்கும்போது அவர்களும் பொய்ன்னு சொல்ல முடியாது. இதை தேர்தல் அதிகாரி கண்ட்ரோல் சுவிட்சை ஆன் செய்யட்டும். இந்த கண்ட்ரோல் சுவிட்சை அவர் ஆன் செய்யும்போது மோடி 100 ஓட்டு போடுவார். மாற்றி மாற்றி போடுவாங்க. இவர் ஒரு சுவிட்சை அமைக்கிட்டாரா பிஜேபிக்கு, அடுத்து ராகுல் காந்தி ஒரு ஓட்டு போடுவார், அப்புறம் மோடி ஒரு ஓட்டு போடுவார். இப்படியே மாற்றி மாற்றி ஆளுக்கு 100 ஓட்டு, விஜய் 100 ஓட்டு. அப்போ 3 பேர் மாறி மாறி போடும்போது விஜயவை நான் இந்த மிஷினில் வெற்றி பெற்று வைக்கிறேன், அமோக வெற்றி. அதை எப்படின்னு நிரூபித்து காட்ட நான் தயாராக இருக்கேன். இந்த போட்டி நடத்தினது பிறகு தான் 2024 பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும். இது மாநில தேர்தல் நடத்த வேண்டும் தமிழ்நாட்டில். ஆகையால் இந்த விஜயுடைய பிரச்சனையை நிப்பாட்டிட்டு இந்த தேர்தல் அதிகாரிகள் சரியான முறையில் இயங்கியிருக்காங்களா என்பது தெரிய வரும். இந்த இந்தியாவில் உள்ள கட்சிக்காரங்க போகிறா இது நாள் வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் என்று உறுதி செய்யப்படும். இந்த நேரடி ஒளிபரப்பில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினை எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவியில் இல்லாமல் பயன்படுத்தாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து இந்த விஜயவை வெற்றி பெற வைக்கிறேன். அப்படின்ன போது எல்லாரும் நினைப்பாங்க, ஏயா இந்த மிஷினை வச்சுக்கிட்டு பணம் கொடுத்து வெற்றி பெற்றோம்னு சொல்கிறாங்க. அப்போ ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி போலியான வாக்காளரை வச்சு வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நேரடி ஒளிபரப்பில் இந்த மிஷினில் எந்த சாஃப்ட்வேர் உதவியும் இல்லாமல் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அதை வெற்றி பெற வைத்தார். இது எப்படி
அப்படின்னு உலகத்துக்கு தெரிய வேண்டும். ஆகையால் நான் வந்து 6 ஏடிஜே நீதிபதி அவர்களுக்கு 8/12 வாய்தாவில் ஜெயபாண்டியை உத்தரவிட வேண்டும். பத்திரத்தை வாங்கிக்கிட்டு அந்த பத்திரத்தில் என்ன எழுதியிருக்கேன், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவிஎம் இது மதுரை மாவட்டத்து மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் புதிய கண்டுபிடிப்பு மூலமாக. 10, 11, 12 படித்தவங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும். இதை நான் 75 நாட்களுக்குள் செய்து காமிக்கவில்லை, நிறைவேற்றி காமிக்கவில்லை என்றால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை 6 ஏடிஜே நீதிபதியிடம் அந்த நீதிமன்றத்துக்கு அபதாரமாக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 1 கோடி ரூபா கட்ட தயார் என்று இந்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். அதே மாதிரி 6 ஏடிஜே நீதிபதி 8/12 வாய்தாவில் பத்திரிகை ரிப்போர்ட்டெல்லாம் கூப்பிட்டு வச்சுருக்க வேண்டும். என்னுடைய பத்திரத்தை வாங்க வேண்டும். அந்த பத்திரத்தில் எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு மாணவ மாணவிகளுக்கு மதுரை முழுவதும் தனியார் பள்ளி அரசு பள்ளி எல்லாருக்குமே படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க இருக்கிறேன். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க இருக்கிறேன். அதை கொடுத்து முடித்த உடனே இந்த இவிஎம் மிஷின் போட்டி நடக்கும். இரண்டாவது இந்த போட்டி நடக்கும்போது இந்த மிஷினில் ராகுல் காந்தி 100 ஓட்டு, மோடி 100 ஓட்டு, விஜய் 100 ஓட்டு போடும்போது விஜயை 150 ஓட்டில் வெற்றி பெற வைக்கிறேன். அல்லது 200 ஓட்டில் வெற்றி பெற வைக்கணுன்னாலும் வெற்றி பெற வைக்கிறேன். இந்த மிஷினை எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் கண்ட்ரோல் செய்து இந்த மிஷினை இயக்க முடியும் என்றதை நிரூபித்து காட்ட தயாராக இருக்கிறேன். இந்த போட்டி முடிஞ்ச உடனே இத்தனை நாள் இந்த ஓட்டு போடுற மக்களை ஓட்டு போடக்கூடியவர்கள் தான், இவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொன்ன மனதில் நினச்சி கொண்டிருந்த அரசியல்வாதிகளும் தேர்தல் அதிகாரிகளும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தவறான முறையில் பயன்படுத்திய காரணத்தினால் மக்களே 2026 தேர்தலை நடத்தி நேர்மையாக நடத்தி காட்டுவார்கள். அந்த பொறுப்பை ஓட்டு போடும் பொதுமக்கள்களை வைத்து ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அவர்களை இயக்கி இந்த தேர்தலை நடத்தி காமிக்கிறேன். அதில் ஒரு ஓட்டு பொட்டியவோ ஒரு ஓட்டு கள்ள ஓட்டு போட்டுட்டாலோ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தோல்வியை ஒத்துக்கிறேன். ஆகையால் இந்த இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும். இவர்கள் தேர்தல் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் போலியானவர்கள் என்று இந்த இவிஎம் மிஷின் குற்றம் வெளியே வரும்போது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எந்த விதமான சாஃப்ட்வேர் உபயோகப்படுத்தாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து நான் வெற்றி பெற வைக்கும்போது விஜயவை எல்லாரும் தெரிந்து கொள்வார்கள். ஆகையால் இந்த மிஷினை தடை செய்ய வேண்டும். இந்த நேரடி ஒளிபரப்ப வேண்டும் என்று விஜய் கட்சி எல்லா தொண்டர்களும் எனக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அனைத்து கட்சிக்காரங்களுக்கும் நான் ஆதரவு கொடுக்குறேன். எல்லா பொதுமக்களும் உங்களுக்காக தான் நான் அதுக்காண்டி செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் போட்டிக்கு வர முடியாதுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டத்திலையும் ஒவ்வொரு விஞ்ஞானிகளை தேர்வு செஞ்சு ஒவ்வொரு அரசியல் கட்சி சார்பில் அந்தந்த மாவட்டத்துக்கு படிக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். படித்து 10, 11, 12 படித்து முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் 2026 தேர்தலை நடத்திக்கலாம். ஆகையால் இப்போ இந்த விஜயை வந்துக்கிட்டு அலக்களிக்கிறதோ இந்த மாதிரி பிரச்சாரத்தை நிப்பாட்டிட்டு இந்த இவிஎம் மிஷின் கரெக்டானதா, இந்த இவிஎம் மிஷினில் யாரை வேண்டாலும் வெற்றி பெற வைக்க முடியும் என்று ஜெயபாண்டி நிரூபித்து காட்ட தயாராக இருக்கிறேன். இந்த மிஷினை தடை செய்ய வேண்டும். இந்த மிஷினை வைத்து யாரை வேண்டாலும் வெற்றி பெற வைக்க முடியும் என்றதை நிரூபித்து காட்ட ஜெயபாண்டி தயாராக இருக்கிறேன். இதில் டிவிகே கட்சி விஜய் குரலை எழுப்ப வேண்டும். அதுபோக இதில் எந்தெந்த கட்சி, விஜயகாந்த் கட்சி ஏற்கனவே நான் குரல் எழுப்ப சொன்னேன், அவங்க எழுப்பவில்லை. நான் தமிழர் கட்சியை இந்த குற்றத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னேன், அதுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. வைகோ கட்சியை ஆதரவு தெரிவிங்கன்னு சொல்லியிருந்தேன் 2019 ஆதரவு தெரிவிக்கவில்லை. விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவனை ஆதரவு தெரிவிக்க சொன்னேன், தெரிவிக்கவில்லை. ஆனால் இப்போ சொன்ன கட்சிக்காரங்க பூரா மாவட்ட செயலாளர்லாம் என்னுடைய இவிஎம் மிஷினை ஆப்ரேட் பண்ணி எப்படி குற்றம் நடக்குதுலாம் பார்த்துருந்தாங்க. அதெல்லாம் யூடியூப்பில் போட்டிருக்கிறேன்.
அதெல்லாம் லாக் பண்ணியிருக்காங்க. அதனால் தயவுசெய்து விஜய் நல்லவரா, விஜய் நல்லவர் என்றால் விஜய் தொண்டர்கள் உண்மையாக பாடுபடக்கூடியவர் என்றால் இந்த விஷயத்தை வெளிப்படுத்துங்க. எல்லா வாட்ஸ்அப்லேயும் யாராவது வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் அரசு ஊழியர்கள் ஜெயபாண்டியுடைய செல் நம்பரை காமிங்க, எனக்கு தொடர்பு கொள்ள சொல்லுங்கள். இந்த டெக்னாலஜி தெரிஞ்சவங்களவோ டெக்னாலஜி தெரியாதவங்களவோ ஏமாற்றி இதில் ஓட்டை திருடி ஆள்வது சட்டப்படி குற்றம். அது வச்சு போலி அரசியல்வாதிகளும் போலி அரசு ஊழியர்களும் போலியான அரசு தேர்தல் அதிகாரிகளையும் அப்புறப்படுத்தணுன்றதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பு. PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அடுத்த டேக்கில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.